இப்போ மனுஷங்க மென்மையானவங்களாக இருக்கிறது தான் மனுஷங்களுக்கே பாதுகாப்பு. இப்போ மனுஷங்க வந்து ரொம்ப கடினமான வேலைகளை செய்கிறது, மிகப்பெரிய சாதனைகளை செய்கிறது, பிரம்மாண்டமான இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவது, இதெல்லாம் செய்கிறதுனால இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க வந்து வலிமை அதிகமானவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களால் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். அப்படிங்கிறனால தான் இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கினார்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஏகப்பட்ட ஆபத்துகளையும் உள்ளடக்கியது. இது வந்து பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற ஆபத்தும் ரொம்ப பிரம்மாண்டமானது. இதுக்குள்ளே இருக்கிற இதில் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். இங்கே நோய்கள், இந்த உலகம் நோய்கள் வருவதற்கும் காரணம் பல கோடி பேருக்கு நோய்களால் வருஷம் முழுக்க சாகுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பல கோடி பேர் சாகுறாங்க. அது மாதிரி விபத்துகளால் சாகுறாங்க, மோட்டார் வாகன விபத்துகளால் சாகுறாங்க, குற்றங்களால் நிறைய பேர் சாகுறாங்க, சுதந்திரமாகவும் வாழ முடியவில்லை, மகிழ்ச்சியாகவும் வாழ முடியவில்லை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரியான பிரம்மாண்டமான இயந்திர அறிவியல் உலகம்தான் காரணம். இங்கே வந்து அப்போ வந்து ஏன் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கணும்? மனுஷங்க வலிமையானவர்களாக இருப்பதால் தான் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கினார்கள். மனுஷங்க வந்து மென்மையானவர்களாக இருந்தால் இந்த மாதிரி உலகத்தை உருவாக்கியிருக்க முடியாது. அப்போது இந்த உலகத்தை நம்மால் உருவாக்க முடியாத போது நமக்கு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப எளிமையாக பாதுகாப்பாக இருந்திருக்கும். இப்போ கடந்த காலத்தில் வந்து மோட்டார் வாகனங்கள் கிடையாது. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. மக்கள் எளிமையாகத்தான் வாழ்ந்தார்கள். உலோகங்களே கிடையாது. இரும்பு, செம்பு இது போன்று உலோகங்களே அப்போ இல்லைங்கிறனால அதனால் தயாரிக்கப்படுகிற ஆயுதங்கள் எதுவுமே மக்கள்கிட்ட இல்லை. மக்கள் வேறு வழியே இல்லாமல் எளிமையாக தான் வாழ்ந்தாங்க. அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஏன்னா உலோகங்களாலான ஒரு அருவா, கத்தி, கோடாரி எதுவுமே கிடையாது. அப்படி எப்பவும் மரத்தை எப்படி வெட்டும்? அந்த அப்போ அவங்க எளிமையாக இருந்தாங்க. கடினமான வேலைகளை அவங்களால செய்யவே முடியாது, ஒரு போரிட முடியாது. காரணம் அவங்ககிட்ட உலோகங்கள் இல்லை. அவங்க வலிமையான உலோகங்கள் வந்த உடனே மனுஷங்களோட வலிமை அதிகரிக்குது. அவங்க உலோகங்களால் தான், கருவிகள் வந்து என்ன பண்ணுது, இயந்திரங்கள் வந்து என்ன பண்ணுது, மனுஷங்களோட வலிமையை பன்மடங்கு அதிகமாக மாற்றி விடுகிறது. இந்த உலோகங்கள்லாம் கண்டுபிடிக்காத போது இயந்திரங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை, ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை, கருவிகளும் இல்லாத போது மனுஷங்களோட வலிமை வந்து ரொம்பவும் சாதாரணமாக இருந்துச்சு. ஒரு மரத்தை கூட அவங்களால வெட்ட முடியாது. ஏன்னா மரத்தை வெட்டுறதுக்கு அருவா, கத்தி, கோடாரி, கடப்பாரெல்லாம் தேவை. ஆனால் அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் அருவா, கத்தி, கோடாரி இதெல்லாம் இல்லை. அதனால் அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அந்த அளவுக்கு தான் அவங்களோட திறமை இருந்தது. அப்போ அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஒரு நிலத்தை உழுவதற்கு கூட அவங்களுக்கு கலப்பை கிடையாது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க? வேறு வழியே இல்லாமல் அவங்க நிலத்தவும் உழுதுருக்க மாட்டாங்க, மரங்களையும் வெட்டியிருக்க மாட்டாங்க. சும்மா காடுகளில் இருக்கிற காய்கறிகள், பழங்கள் அப்படி தேடி போய் உணவுகளை சாப்பிட்டுட்டு ஒரு மென்மையான வாழ்க்கை, இந்த மாதிரி கடினமான ஒரு வாழ்க்கையெல்லாம் அவங்க வாழ்ந்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, அலுவலகம், தொழிற்சாலை, 18 மணி நேரம் உழைக்கிறது, இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எதனால் வந்தது? நமது வலிமை அதிகரித்து விட்டது. மனித உயிர்களின் வலிமை அதிகரித்து விட்டது. அவர் இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நிறைய கருவிகள், ஆயுதங்கள், இயந்திரங்கள் இதெல்லாம் உருவாக்கி இன்றைக்கி மனுஷங்க மிகப்பெரிய வேலைகளை செய்வதற்கு இந்த மனுஷங்களோட திறமை அதிகரிச்சதுக்கு காரணம், மனுஷங்களோட திறமை அதிகமாகிக்கு காரணம் இயந்திரங்களும், கருவிகள், ஆயுதங்கள் இதுதான் காரணம். இந்த உலோகங்கள் தான் மனித உயிர்களின் திறமை அதிகரித்ததற்கே காரணம். பல மடங்கு அதிகரித்ததற்கு காரணம்ங்கிறது என்னென்னாக்கா இந்த உலோகங்களாலான கருவிகள், இயந்திரங்கள், ஆயுதங்கள், இதுதான் வந்து மனுஷங்க தன்னுடைய திறமையை, அதிகப்படியான திறமையை எதன் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள்? அவங்களுக்கு ஆயுதம் தேவை, கருவி தேவை, இயந்திரங்கள் தேவை. இப்போ ஒரு 100 மூட்டை அரிசியை வந்து அரிசி மூட்டை 100 அரிசி மூட்டை அதை வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு லாரி தேவை. சும்மா முதுகில் சுமந்துட்டு போய் இங்கேருந்து அங்கே கொண்டு போக முடியாதுல்ல. அப்போது ஒரு லாரிங்கிற ஒரு இயந்திரம், ஒரு வாகனம் தேவை. அதன் மூலம் ஒரு பிரம்மாண்டமான வேலையை செய்கிறாங்க. ஒரு 100 மூட்டை அரிசியை வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு கொண்டு வருவாங்க. காய்கறி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கும், இங்கேருந்து கப்பல் மூலமாக வெளிநாட்டுக்கும், அதாவது மிக பிரம்மாண்டமான செயல்களை அப்போ மனுஷங்களோட திறமை வந்து இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ பெரிய காய்கறி மூட்டை, அந்த பொருள் இந்த பொருள்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க, மிகப்பெரிய கப்பலில் அனுப்புகிறாங்க. காரணம் என்னது? மனுஷங்களோட திறமை அதிகரித்து விட்டது. அப்படின்னா அது எப்படி அதிகரித்து விட்டது? இந்த கருவிகள், இயந்திரங்கள், உலோகங்களாலான வாகனங்கள், உலோகங்கள் தான் அடிப்படையாக காரணமாக இருக்குது. உலோகங்களை வைத்து மிகப்பெரிய செயல்களை மனுஷங்க செஞ்சுக்கிறார். வெறும் கையால் அவங்க தூக்கிட்டு போல, அவர்கள் வந்து நிறைய பயிற்சி செய்து முதுகிலேயே பல 200 ஒரு 10 மூட்டையை தூக்கிட்டு வானத்தில் பறந்து போகிற வித்தையெல்லாம் அவங்க கற்றுக்கல.
உலோகங்களை வைத்து வாகனங்கள் செய்து அதில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. இப்படி தான் மனுஷங்க பிரம்மாண்டமான வேலையை செய்கிறாங்க. அப்போ மனுஷங்களோட வலிமை இப்படி தான் அதிகரிக்குது. அவங்களால இது முடியும், இது சாத்தியம், ஆனால் இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அவங்களால இது முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் வலிமையானவர்களாக மாறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது மனுஷங்க மென்மையாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு இப்படி ஒரு நினைப்பே வரக்கூடாது. அதாவது இந்த மாதிரி நம்ம மிகப்பெரிய செயல்களை செய்யணும். ஒரு கப்பலில் நிறைய பொருட்களை ஏற்றிட்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும், ஏற்றுமதி பண்ணணும், இறக்குமதி பண்ணணும், லாரியில் மூட்டையாக காய்கறிகள் அல்லது தானியங்கள் ஏற்றி அங்கே கொண்டு போகணும், இங்கே கொண்டு போகணும், அரபு கண்ட்ரிலேருந்து எரிவாயு சிலிண்டர், கேஸு அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரணும், பெட்ரோல் இறக்கி இங்கே கொண்டு வரணும், இப்படி பயங்கரமாக யோசிக்கிறாங்களே. இந்த யோசனையே அவங்களுக்கு வரக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன, அப்போ தான் இந்த மனுஷங்க வாழ்கிற உலகங்கிறது எளிமையாக இருக்கும். மனுஷங்களுக்கு இப்படிப்பட்ட மிகப்பெரிய செயல்களை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற நினப்பு தான் இப்படிப்பட்ட உலகத்தையே, அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு, அப்படி ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த நினப்பு அவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் தான் இந்த மனுஷங்க வாழுகிற உலகம் எளிமையாக இருக்கும். இன்றைக்கி இந்த இயந்திர அறிவியல் உலகம் பிரம்மாண்டமாக இருக்குன்னா மனுஷங்களுக்கு அவ்வளோ தன்னம்பிக்கை, தங்களால் இவ்வளோ பெரிய செயல்களை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை தான் அவர்களால் மிகப்பெரிய வேலைகளை, அந்த அளவுக்கு வலிமையானவர்களாக மனுஷங்க மாறிட்டாங்க. அது நல்லதா கெட்டதான்னா அது கெட்டது தான். அப்படி கெட்டது நடக்கிறதுனால தான், அப்படிப்பட்ட வலிமை மனுஷங்கிட்ட இருக்கிறதுனால தான், அப்படிப்பட்ட அளவு கடந்த தன்னம்பிக்கை மனுஷங்கிட்ட வர்றதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை உருவாக்குறாங்க. இந்த பிரம்மாண்டமான உலகத்தை அதில் ஏகப்பட்ட ஆபத்துகள், ஏகப்பட்ட குற்றங்கள், நோய்கள், இதனால் பல கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் சாகுறாங்க. அப்போ மனுஷங்க மென்மையானவர்களாகவே இருந்துட்டாங்கன்னா என்னாலாம் இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் அதாவது அந்த காலத்தில் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க, கப்பலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க. அது மிகப்பெரிய செயல். அது தன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை அவங்ககிட்ட இருந்தது. அந்த தன்னம்பிக்கை அவங்ககிட்ட இல்லைன்னா என்னாலாம் இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களா மனுஷங்க இருக்கணும். அப்போ தான் என்னெல்லாம் கப்பல் அந்த மாதிரி யோசனை வரக்கூடாது. அந்த அளவுக்கு மனுஷங்க எளிமையானவர்களாக இருக்கணும். அப்போ தான் இந்த உலகம் ஆபத்தான பிரம்மாண்டமான உலகமாக இருக்காது. இந்த மனுஷங்க வாழ்கிற உலகம் எளிமையானதாக இருக்கும், பாதுகாப்பு நிறைந்திருக்கும், இயந்திரங்கள் இருக்காது, வாகனங்கள் இருக்காது. அப்போ வாகனங்கள் மூலம், விபத்துகள் மூலம் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாக மாட்டாங்க. மிகப்பெரிய தொழிற்சாலைகளை மனுஷங்க கட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் தன்னால் முடியாதுங்கிற அந்த இயலாமையை மனுஷங்க உணரணும். அதாவது அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த அளவு கடந்த தன்னம்பிக்கை இருக்கக்கூடாது. அளவு கடந்த தன்னம்பிக்கை மிகப்பெரிய உலகம், இந்த பிரம்மாண்டமான இயந்திர அறிவியல் உலகம் உருவாக காரணமாக இருக்கிறது. அது குறித்து நாம் பெருமைப்பட வேண்டாம். ஏனென்றால் இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகம் தான் மனுஷங்க அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாகவும் இருக்குது. இந்த அணு உலைகள், இதெல்லாம் அணு உலைகள், அணுகுண்டுகள், அணு ஆயுதங்கள், இதெல்லாம் மனுஷங்களோட தன்னம்பிக்கையினால் உருவாக்குனது. இந்த மாதிரி தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் என்னால் முடியாது, இந்த மாதிரி யோசனையே அவங்களுக்கு வராமல் இருந்தால் இந்த உலகத்தில் அணு உலையே இருக்காது, அணு ஆயுதங்களே இருக்காது, அணுகுண்டுகளே இருக்காது. அப்போ மனுஷங்க தன்னம்பிக்கை குறைவானவர்களாக இருக்க வேண்டும். அளவு கடந்த தன்னம்பிக்கை அவர்களுக்கு இருக்கவே கூடாது. இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, விண்வெளிக்கு போகிறாங்க, அணு உலைகளை அமைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகளை பழங்களையும் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவர்களுக்கு அளவு கடந்த தன்னம்பிக்கை என்னவாகுதுன்னா ஆபத்தை நோக்கி போகிறாங்க, அழிவை நோக்கி போகிறாங்க. அழிவை நோக்கி போகிறது தான் இவங்களோட அளவு கடந்த தன்னம்பிக்கை. அப்போ நீ உனக்கு அந்த அளவு கடந்த தன்னம்பிக்கை உனக்கு இருக்கக்கூடாது. நீ என்னால் இது முடியாது, என்னால் இதுதான் முடியும், என்னால் சாதாரண விஷயத்தை தான் செய்ய முடியும், என்னால் இவ்வளோ கஷ்டமான வேலைகள்லாம் செய்ய முடியாது, ஐயோ முடியாதுப்பா, அப்படிப்பட்ட யோசனையே உனக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட மென்மையானவர்களாக மனுஷங்க இருந்தாங்கன்னா இந்த உலகம் மென்மையான உலகமாக இருக்கும், பாதுகாப்பான எளிதான உலகமாக இருக்கும். மனுஷங்களால் காங்கிரீட் கட்டடத்தை கட்ட முடியாது, என்னால் இந்த காங்கிரீட் கட்டடத்தை ஒரு வீட்டெல்லாம் கட்டவே முடியாது, என்னால் குடிசை தாங்க கட்ட முடியும் அப்படின்னு இருந்துட்டு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தில் குடிசை தான் இருக்கும், ஆனால் மனுஷங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். 100 மாடி கட்டடம் இருக்காது, காங்கிரீட் கட்டடம் இருக்காது, ஒரு மாடி கொண்ட காங்கிரீட் கட்டடம் கூட இருக்காது, ஓட்டு வீடு கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மனுஷங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடாது. என்னால் ஓட்டு வீடு கட்ட முடியும் அந்த அளவுக்கு கூட ஒரு நம்பிக்கை வரக்கூடாது. என்னால் குடிசை தாங்க கட்ட முடியும், குடிசையை நான் கஷ்டப்பட்டு தாங்க கட்டுவேன், அதுவும் ஒருத்தர் இல்லைனா 2 பேர் தாங்க அந்த குடிசையில் படுத்துக்கலாம், சின்ன குடிசை தாங்க என்னால் கட்ட முடியும் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தன்னம்பிக்கையை அதை அப்படி மதிப்பிடணும்.
அந்த அளவுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் தன்னம்பிக்கை இருக்கணும். மிகப்பெரிய தன்னம்பிக்கை அழிவை நோக்கி தான் நம்மளை கொண்டு செல்லும். என்னால் 100 மாடி கட்ட முடியும், அது மாதிரி 1000, என்னால் விண்வெளிக்கு போக முடியும், என்னால் கப்பல், மிகப்பெரிய கப்பல், உலகத்துலேயே மிகப்பெரிய கப்பலை உருவாக்க முடியும், அப்படி இந்த மாதிரியான சின்ன மிகப்பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும், என்னால் காற்றுலேருந்து மின்சாரத்தை எடுக்க முடியும், என்னால் கடல் தண்ணியிலேருந்து மின்சாரத்தை எடுக்க முடியும், இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் என்னன்னா மிகப்பெரிய அழிவை நோக்கி தான் அது போகுது. எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போது படித்தவன் என்ன பண்ணுவான், நிறைய படித்தவங்க என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய படிச்சு பெரிய பெரிய வேலை, பெரிய தொழிற்சாலை, அப்படியே ஏதாவது போயிடுவாங்க. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, கிராமத்திலே இருப்பாங்க. கிராமத்தில் ஒரு குடிசையில் இருந்துக்கிட்டு ஒரு வயல்வெளி விவசாயம், அவங்களால யாருக்கும் எந்த தீங்கும் கிடையாது. ஆனால் படித்தவங்க 10 நண்பர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 பேர் படிக்கலப்பா, 8 பேர் கொஞ்சம் சுமாராக படித்தாங்க, 8 பேர் நல்லா படிச்சுட்டாங்க. 2 பேர் 10 நண்பர்களில் ஒரு 2 பேருக்கு படிப்பே வரல, அவங்க படிக்கவே இல்லை அப்படி சாதாரணமாக எளிமையானவங்களாக இருந்துட்டாங்க, ஊர்லேயே கிராமத்திலே தங்கிட்டாங்க. மற்ற 8 பேர் என்ன பண்ணாங்க, அந்த 10 நண்பர்களில் ஒரு 8 பேர் என்ன பண்ணாங்க, ஒருத்தன் விஞ்ஞானி ஆகிட்டான், ஒருத்தன் இன்ஜினியர் ஆகிட்டான், ஒருத்தன் டாக்டர் ஆகிட்டான். மிகப்பெரிய பிரம்மாண்டமான திறமை அவர்களுக்கு வந்து விட்டது, அளவு கடந்த தன்னம்பிக்கை. ஒருத்தர் விஞ்ஞானி ஆகிட்டு அவர் அணு உலை சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு, அணுகுண்டு அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. இன்னொருத்தர் விண்வெளி அப்படி இப்படின்னு போயிட்டுருக்காரு. அப்போ ரொம்ப படிச்சுட்டதுனால அவங்க மிக ஆபத்தான அழிவை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு வந்துடுது. திறமை அதிகரிக்குது. நிறைய படிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க திறமை அதிகரிக்குது, அளவு கடந்த போகுது. ஆனால் படிப்பே எனக்கு வரல, என்னால் 10வது வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது, அதுக்கு மேலே என்னால் படிக்கணுங்கிற அந்த ஆசையே வரல அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்திலே இருந்தாங்க பாருங்கள் அந்த 2 நண்பர்கள். அவங்க குடிசையில் வாழ்ந்தாங்க. அவங்க அழிவு சார்ந்த வேலைகளில் ஈடுபடலை, அவங்க ஒன்றும் எந்த அணு ஆராய்ச்சியிலையும் ஈடுபடலை. சாதாரண எளிமையான மக்களாக வாழ்ந்தார்கள். அவர்களால் இந்த உலகத்துக்கு எந்த அழிவும் கிடையாது. ஆனால் ரொம்ப படித்து ரொம்ப திறமையை வளர்த்துக்கிட்டாங்க பாருங்கள், அவர்களால் இந்த உலகத்துக்கு ஆபத்து, அழிவு. அதனால் மனுஷங்க எப்படி தங்களுடைய திறமையை அதிகப்படுத்துகிறார் என்றால், பள்ளிக்கூடம், கல்லூரி இங்கெல்லாம் போய் முறைப்படி கல்வி கற்று அதன் மூலம்தான் தங்களுடைய திறமையை அதிகப்படுத்துகிறார்கள். பள்ளிக்கூடமோ கல்லூரியோ போகாமல் ஒருத்தர் தன்னுடைய திறமையை அதிகப்படுத்த முடியாது. புத்தகங்கள்லாம் படிக்காமல் தனது திறமையை யாருமே அதிகப்படுத்தவே முடியாது. அப்போது திறமையை பல மடங்காக மாற்றுவதற்கு தான் இந்த பள்ளிகள் கல்லூரிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த பள்ளிகள் கல்லூரிகளே இருக்கக்கூடாது. அப்போ தான் மனுஷங்க எளிமையானவங்களாக இருப்பாங்க. இருந்துட்டு என்னால் இதெல்லாம் முடியாதுப்பா, அதாவது அந்த சிந்தனையே அவங்களுக்கு வராது. ஒரு கிராமத்தில் குடும்பமாக, கூட்டு குடும்பமாக இன்றைக்கி இருந்துட்டு சந்தோஷமாக அன்பு பாசம் அப்படின்னு இருப்பாங்க. ரொம்ப படித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தன் அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க, அப்புறம் அவங்க குடும்பம் இங்கே இருக்குது, கிராமத்தில் இருக்குது, அவங்க அப்பா அம்மா இங்கே இருக்காங்க, அவன் அங்கே போயிடுறான், அவன் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றுறான், குழந்தையோடு இருக்க மாட்டேங்கிறான், இப்படின்னு சொல்லிட்டு இந்த படிப்பு என்ன பண்ணுது, மனுஷங்களை நாடோடிகளாக குடும்ப உறவுகளிலிருந்து பிரித்து விடுகிறது, நட்புகளிலிருந்து பிரித்து விடுகிறது, அன்பு பாசம் என்பது கிடைக்காமல் போய்விடுகிறது. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியாமல் அழிவை நோக்கி போகிறதுக்கு தான் இது வழிவகுக்குது. ரொம்ப திறமை அதிகமானால் அதுதான் நடக்கும். அளவுக்கு அதிகமான திறமை என்பது அழிவை நோக்கி தான் நம்மை அழைத்து செல்லும். எது அளவுக்கு அதிகமாக போனாலும் அது அழிவை தான் தரும். அந்த வகையில் மனுஷங்க மென்மையானவங்களாக இருக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே இடத்துல நிலையாக இருப்பாங்க. ரொம்ப திறமை அதிகமாகிடுச்சுன்னு வைங்க, மனுஷங்களுக்கு திறமை அதிகமாகிடுச்சுன்னா விமானத்தை கண்டுபிடிப்பான், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இங்கேருந்து அமெரிக்கா போவாங்க, அமெரிக்காவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போவாங்க, விண்வெளிக்கே போவாங்க. ரொம்ப படித்து திறமை அதிகமாகிடுச்சுல, அதுக்கு அப்போ என்கிட்ட நிறைய திறமை இருக்குன்னு காமிக்கிறதுக்காகவே இந்த வேலைகளை அவங்க செய்வாங்க. ரொம்ப திறமை அதிகமாகாமல் அதிகப்படுத்துறதுக்கு படிக்காமல் ஒரு ஓரளவுக்கு படிச்சுட்டு அல்லது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னமோ ஊரோடவே இருப்பாங்க, குடும்பத்தோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்களால வெளியில் எங்கேயும் வெளிநாடோ எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களோட திறமை குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, அதுக்காக 10வது படிச்சுட்டா ஊரோடு தான் இருப்பாங்க அப்படி இல்லை. 8வது படித்தவங்களே இன்றைக்கி ஊராக ஒரு டிரைவர் ஆகி ஊராக அவங்க போயிட்டே இருப்பாங்க, நாடோடியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த நீங்கள் படிப்பு மூலம் மட்டும்தான் ஒருத்தர் தன்னை திறமையை வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு கிடையாது. படிக்காமலும் ஒருத்தர் தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள முடியும். அதனால் எந்த ஒரு நிலையிலையும் சரி. ஆனால் படிப்பு மூலமாக பெரும்பாலான மக்கள் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்வதற்கு படிப்பை தான் நம்புகிறாங்க. அதாவது படிக்காமல் ரொம்ப மிகப்பெரிய திறமைகளை எல்லாருமே வளர்த்துக்க முடியாது. வேணால் ஒரு கொஞ்சம் சதவீதம் தான்
படிக்காமலும் தங்களுடைய திறமைகளை ஓரளவுக்கு தான் வளர்த்துக்க முடியும். மற்றபடி ரொம்பலாம் யாரும் வளர்த்துக்க முடியாது. படிப்பால் மட்டும்தான் திறமையை பல மடங்கு உயர்த்தி கொள்ள முடியும். ஆனால் அப்படி திறமை உயரும்போது மனுஷங்க அழிவை நோக்கி தான் போவோம். தைரியமும் அதிகமாகிடும். அழிவை நோக்கி போகிறதுக்கு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை வந்துடும். என்னால் அழிவை நோக்கி போனாலும் நான் சாக மாட்டேன், நான் அழிய மாட்டேன், நான் எப்படி பத்திரமா மீண்டு வர்றேன் பாரு. இன்னமும் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சூரியனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. சூரியனுக்கு போய் பத்திரமா போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு திரும்ப வரலாம். ஆனால் அங்கே இறங்க முடியாது, அது வெறும் நெருப்பு கோலம்தான். அந்த மாதிரி நம்பிக்கையோடு அதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா இந்த படிப்பு தான் அவர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையெல்லாம் ஏற்படுத்துது. அந்த அளவுக்கு பாருங்கள், முடியாத செயல் நாம் நினைக்கிறோம், அதெல்லாம் முடியும்னு சாத்தியப்படுத்த முடியும், அதுக்கு ஏதாவது அது பாதுகாப்பாக போயிட்டு அங்கே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அழிவை நோக்கி போகிறதுக்கு தான் அளவு கடந்த தன்னம்பிக்கை. திறமை என்பது, அளவுக்கு அதிகமான திறமை என்பது அழிவை நோக்கி தான் நம்மை அழைத்து செல்லும். அழிவை நோக்கி அழைத்து செல்வதற்கான தைரியத்தை தான் அது கொடுக்கும். அதனால் என்றைக்குமே நம்ம திறமை என்பது குறைவாகத்தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமான திறமை அதை வச்சுக்கிட்டு மனுஷங்க பெருமைப்படாதீங்க, ரொம்ப சிரிக்காதீங்க, ரொம்ப சிரித்து பெருமைப்பட்டுக்காதீங்க. ஏன்னா திறமை குறைவாக இருந்தால் தான் மனுஷங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ குழந்தைகள் பாருங்கள், ஏன் ஆடுறாங்க, ஓடுறாங்க, விளையாடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த வயசில் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான திறமை கிடையாது. அவர்கள் அப்பொழுது தான் பள்ளிக்கு போய் எழுத படிக்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய திறமை குறைவாக இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக ஆடுறாங்க, பாடுறாங்க, ஜாலியாக அப்படியே சிரித்து ஜாலியாக இருக்காங்க. சின்ன குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அதுதான் காரணம். அதுவே வளர வளர நிறைய படிக்க நிறைய திறமை வளர்ந்து கொண்டே போக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சிங்கிறது சாதாரண விஷயம் மாதிரி போயிடுது. மகிழ்ச்சியாக வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அதை விட அழிவை நோக்கி போகணும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் திறமை, அதுதான் வீரம். அப்போ தான் மற்றவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க, மற்றவங்கள பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இவங்க அழிவை நோக்கி போகிறாங்க. பாரு, நான் என்ன சாதாரணமாக நினைக்காத, நான் அழிவை நோக்கி போகக்கூடியவன், கடல் கடியில் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன். பாரு, கடல் கடியில் 2 கிலோமீட்டருக்கு அடியில் போயிட்டு நான் உள்ளே போயிட்டு வருவேன், அல்லது விண்வெளிக்கு போவேன், அல்லது அணு உலைகளில் நான் வேலை செய்வேன், இப்படி வேகமாக 2 வீலர் ஓட்டுவேன். இப்படி அழிவை நோக்கி போகிறதுல அதன் மூலம் பிறரை அச்சுறுத்துவது, பயமுறுத்துறது. என்ன சாதாரண நினைக்காத, தனது வீரத்தை வெளிப்படுத்துவது. அழிவை நோக்கி செல்வதில் நான் எந்த அளவுக்கு துணிச்சலானவன், தனது துணிவை நிரூபிப்பதற்காக இவர்கள் அழிவை நோக்கி போகிறார்கள், அழிவை எதிர்கொள்கிறார்கள், அழிவை நோக்கி போகிறதற்கான திறமையை வளர்த்து கொள்கிறார்கள். அதனால் என்றைக்குமே மனுஷங்க எளிமையானவங்களாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. குழந்தைகளைப் போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய திறமை எளிமையாக இருக்க வேண்டும். ரொம்ப நீங்கள் ரொம்ப திறமையாக வளர்த்துக்கிட்டீங்க, நீங்கள் ஒரு விஞ்ஞானி, நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் ஒரு கலெக்டர், அப்படி இருந்துட்டு நீங்கள் மகிழ்ச்சியாலாம் வாழ முடியாது. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீங்கள் விஞ்ஞானியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கலெக்டராகவோ இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். அப்போது நீ கலெக்டர் ஆகிட்டு உன்னால் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு கலெக்டர் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாருன்னு யாரும் இங்கே கற்றுக் கொடுக்கல. ஆனால் ஒரு குழந்தைகளுக்கு நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி நம்ம திறமை குறைவாக இருக்கணும், ஒரு அளவு தான் இருக்கணும், ரொம்பவும் எளிமையாக இருக்கணும். நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கையே வரக்கூடாது. என்னால் மிகப்பெரிய வேலைகளை செய்ய முடியும், விண்வெளிக்கு போக முடியும், நிலவில் இறங்க முடியும், செவ்வாய்க்கு போக முடியும், செவ்வாய் கிரகத்தில் போக முடியும், கப்பல் கட்ட முடியும், விமானத்தை இயக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, ஆசை கூட வரக்கூடாது. அப்படி ஒரு ஆசை, கனவு கூட வரக்கூடாது. விமானம் ஓட்டணும், அதான் என்னுடைய கனவு, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், அதான் என்னுடைய கனவு, நான் டாக்டர் ஆகணும், அதான் கனவு, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆசைகளே வரக்கூடாது. ரொம்ப எளிமையானவர்களாக இருக்கணும், ஒரு குழந்தைகளை போல் எளிமையானவர்களாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கனவு காணுங்கள். இது போன்ற ஆசைகளே வராது. அளவுக்கு அதிகமான திறமைகளை நீங்கள் வளர்த்துக்க மாட்டீங்க, அது ஆபத்து. அதன் மூலம் நீங்கள் பிறரை அச்சுறுத்துகிறீர்கள். நீ விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்கிறனாலே, எதுக்காக நீ அப்படி சொல்கிறன்னா, நான் விஞ்ஞானி ஆக போகிறேன்னு நீ எதுக்காக சொல்கிறேன்னா மற்றவங்களை அச்சுறுத்துறதுக்காக. அதன் மூலம் உனக்கு அருகில் வாழ்பவர்களை அச்சுறுத்துவது. பாரு, நான் விஞ்ஞானி ஆக போகிறேன் அப்படிங்கும்போதே மற்றவனுக்கு ஒரு பயம் வரும். விஞ்ஞானி ஆகிட்ட பிறகு மற்றவங்க இன்னும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க, உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்போ பயமுறுத்தி பிறரை அச்சுறுத்தி அதன் மூலம் மரியாதையை பெறுவது. இதுதான் நான் விஞ்ஞானி ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேங்கிறதுலாம்.
பாரு நான் இன்ஜினியர் 100 மாடி வீடு கட்டுறேன் அப்படின்னா உன்னை பார்த்து பயப்படுவாங்க. எப்படா இவ்வளோ திறமை உனக்கு, எப்படி நம்மளால் ஒரு குடிசை வீடு கூட கட்ட முடியாது, எப்படி ஒரு 100 மாடி கட்டடத்தை எப்படி கட்டுறாரு இவர், அந்த அளவுக்கு அவரை பார்த்தா ஒரு பயம் வரும். அப்போது அந்த மாதிரி திறமையை அதிகப்படுத்தி பிறரை அச்சுறுத்தி அதன் மூலம் ஒரு மரியாதையை பெறுவது, பிறரை பணிய வைப்பது, தனது திறமையை காட்டி பிறரை அச்சுறுத்தி தனக்கு வந்து பணிய வைப்பது, தன்னிடம் மற்றவர்களை பணிய வைப்பது. அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு ஆனந்தம். இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழுகின்ற மக்களின் மனநிலையாக இருக்கிறது. தன்னை பார்த்து மற்றவங்க பயப்படணும். அதுக்காக தான் நான் இன்ஜினியராக போகிறேன், டாக்டராக போகிறேன், நடிகராக போகிறேன், சூப்பர் ஸ்டாராக போகிறேன், முதலமைச்சராக போகிறேன். அதிகாரத்தை நோக்கி ஏன் மக்கள் அரசியல்வாதிகளாக ஆகணும்னு நினைக்கிறாங்க? அரசியலில் ஏன் இவ்வளோ கூட்டம்? அதிகாரத்தை பார்த்தா எல்லாருமே போய்விடுவாங்க, விஞ்ஞானியும் போய்விடுவாங்க, நடிகர் கூட போய்விடுவாங்க அதிகாரத்தை பார்த்தா. ஒரு எம்எல்ஏ பார்த்தாலும் ஒரு முதலமைச்சர் பார்த்தா. அதனால தான் முதலமைச்சர் ஆகணும். ஏன் வந்து நடிகர் வந்து அவ்வளோ பெரிய பேரும் புகழும் பெற்ற ஒரு நடிகர் கூட ஏன் வந்து கடைசி காலத்தில் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு நடிகர்களை விட முதலமைச்சரை பார்த்து போய்விடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது. அதனால் மற்றவங்களை அச்சுறுத்த வேண்டும். அதன் மூலம் தன்னிடம் மற்றவர்களை பணிய வைப்பது, தன்னை பார்த்து மற்றவர்களை பயமுறுத்தணும். அதுக்காக தான் வந்து அழிவை நோக்கி போகிறாங்க. அழிவை நோக்கி போவதற்கான திறமைகளை வளர்த்து கொள்கிறார்கள் மக்கள். அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அழிவை நோக்கி போகிறது தான் வீரம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நம்பிக்கை வந்து எது வரைக்கும் இருக்குன்னா பட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்படி தான் ஏற்கனவே வந்து அணுகுண்டு போர் சண்டையிட்டாங்க. நேருக்கு நேராக சண்டை போட்டு போரிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ ஜப்பானில் ஒரு குண்டு போட்டாங்க, ஹிரோஷிமாவில் நாகசாகியில் ஒரு 2 குண்டு போட்டாங்களா, அதில் பயந்துட்டானுங்க. அழிவை நோக்கி போகிறது தான் வீரம்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த மனுஷங்க அந்த 2 அணுகுண்டு போட்ட உடனே அதோட அழிவை பார்த்த உடனே பயந்துட்டானுங்க. ஆஹா, இப்படியே போனால் எவனுமே இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வாடா வேறு ஏதாவது வேறு இருந்தால் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்புறம் தான் பள்ளிக்கூடம்லாம் திறந்தாங்க. ஒரு இயந்திர அறிவியல் தொழில் புரட்சிலாம் ஏற்பட்டுச்சு. அப்போ எல்லோரும் பண்ணாங்க, நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன் அப்படின்னா. பரவாயில்லையே, மக்கள் நேருக்கு நேராக சண்டை போட்டு போரிட்டு கொண்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா இவன் இன்ஜினியராக போகிறான், டாக்டராக போகிறானுங்கிறானே, நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு நினச்சா, இப்போவும் அவனுக்கு வந்து மற்றவங்கள பயமுறுத்தணும். நான் இன்ஜினியராகி மற்றவங்கள பயன்படுத்த போகிறேன், நான் இன்ஜினியராகி என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலம் நான் மற்றவர்களை பயமுறுத்துவேன், எனது தொழில் திறமை மூலம் மற்றவர்களை பயமுறுத்துவேன், மற்றவர்களை என்னிடம் வந்து பணியை செய்வேன், நான் டாக்டர் ஆவேன், விஞ்ஞானி ஆவேன், விண்வெளிக்கு போவேன், அதன் மூலம் மற்றவர்கள் என்னை பார்த்தா பயப்படுவாங்க, மற்றவர்களை அச்சுறுத்தணும். அதுதான் இவனுக்கு வந்து அழிவை நோக்கி போய் தனது வீரத்தையும் திறமையும் அதன் மூலம் நிரூபித்து பிறரை அச்சுறுத்துவது, தன்னிடம் பணிய வைப்பது, அது தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு உளவியல் மனப்பான்மை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. எந்த தொழில், வெறும் இன்ஜினியர் டாக்டர் மட்டும் கிடையாது. நீ ஒரு மோட்டார் மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, நீ ஒரு ஓட்டுநராக இருந்தாலும் சரி, பஸ் ஓட்டுநர், லாரி ஓட்டுநர், எந்த ஓட்டுநராக இருந்தாலும் சரி, வேகமாக ஏன் போகிறாங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 வீலரில் ஏன் அவ்வளோ வேகமாக போகிறாங்க? அப்படி வேகமாக போய் மற்றவங்களை அச்சுறுத்துறது. அழிவை நோக்கி போகிறேன் பாரு, அழிவை நோக்கி எவ்வளோ தைரியமாக போகிறேன், ஆனால் பாதுகாப்பாகவும் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்போது இவங்களால் எப்படி வேகமாக போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. நம்ம மேலே மோதிடுவானோ அப்படின்னு கூட பயப்படுவாங்க. அப்போது இந்த மாதிரி எந்த ஒரு செயல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த இயந்திர அறிவியல் உலகில் அழிவை நோக்கி போகிறது தான் வீரம் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு செயலும் செய்யப்படுகிறது. அதன் மூலம் தன்னை பார்த்து பிறர் அச்சப்பட வேண்டும், பயப்பட வேண்டும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் உருவாகியது, இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு 20 வருஷம்தான் அது. அந்த உளவியல் மனப்பான்மை என்பது எல்லாம் பட்டுட்டாங்க. இந்த அழிவை நோக்கி போய் இன்றைக்கி அழிவுலேருந்து மீள மாட்டோமா, அழிவை நோக்கி போகிறது தான் வீரம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வந்து இந்த போருங்கிறதும் ஒரு அழிவு தானே. நேருக்கு நேராக அந்த அழிவை கண்ணால் பார்த்த உடனே அதுலேருந்து தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இப்படி போனாங்க. நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், போரெல்லாம் நிறுத்திட்டாங்க. சண்டை போடாதப்பா, அது மோசமான, இனிமேல் நம்ம பாதுகாப்பாக ஆகணும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்து நீ ஆளுக்கு ஒரு லட்சியம், நீ டாக்டராக இன்ஜினியராக இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு பார்த்தா இதுவும் அழிவை தான் உருவாக்குகிறது. இந்த டாக்டரு, இன்ஜினியரு, கலெக்டரு இதெல்லாம் கூட அழிவை தான் உருவாக்குகிறது. அது வந்து அப்போ எது தான் வந்து நாம் எதை செஞ்சாலும் அழிவு தான் வருமா அப்படின்னு மக்கள் குழம்பி போய் அப்போ என்ன தான் பண்ணுறது, பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா
நீங்கள் அளவுக்கு அதிகமாக திறமைகளை வளர்த்துக்காதீங்க. அளவுக்கு அதிகமான திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்காக நீங்கள் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் கட்டி வச்சுருக்கீங்க. அதை முதல்ல நிறுத்துங்க. நீங்கள் எல்லாம் இயற்கையோடு இணைஞ்சு போய் வாழுங்க. எல்லாமே அளவு தான், ஒரு அளவு தான் நமக்கு திறமை இருக்கணும். அளவுக்கு அதிகமான திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்காக தான் இந்த பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அளவுக்கு அதிகமான திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்காக போட்டி போடாதீங்க. அது அழிவை நோக்கி செல்வதற்கான போட்டியாகத்தான் இருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் உங்கள் வீரத்தை வெளிப்படுத்த நினைக்கிறீர்கள். அழிவை நோக்கி போகிறதுல அழிவை நோக்கி போகணும், அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் இருக்கணும். அழிவை எதிர்கொள்ளணும், அழிவோடு போராடணும், அதன் மூலம் பாதுகாப்பாக இருக்கணும். அதுதான் திறமை. அழிவை நோக்கி போய் சாவறது கிடையாது. அழிவை நோக்கி போகணும், அதே நேரத்தில் வேகமாக வண்டி ஓட்டணும், அதே நேரத்தில் பாதுகாப்பாக வண்டி ஓட்டணும். 100 கிலோமீட்டர் வேகத்தில் 2 வீலர் ஓட்டணும், அதே நேரத்தில் கீழே விழாமல் யார் மேலேயும் மோதாமல் நான் போவேன் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட நிரூபிக்க முயல்வது. அது எல்லா நேரத்துலையும் சரி வராது. ஏதாவது நிறைய நேரத்தில் விபத்துகள் ஏற்பட்டு நிறைய பேர் செத்து போயிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். அழிவை நோக்கி போகிறதா சொல்லிட்டு தனது வீரத்தை நிரூபிக்க உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே அழிவை நோக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணி அதன் மூலம் விபத்துகள், நோய்கள், குற்றங்கள், சாவு எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பல கோடி பேரை அந்த முயற்சிக்கு நம்ம விலையாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது ஒரு பரிசோதனை. அந்த பரிசோதனைக்கு நாம் பல கோடி பேரோட உயிரை விலையாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நடக்க தான் செய்யும். தானாக பட்டு தெரிகிற வரைக்கும் இந்த முயற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட மனுஷங்க உணர்ந்துட்டாங்க. மனுஷங்க அழிவு இது எல்லாமே இப்போ நான் முதல்ல உணர்ந்தது யாருன்னா நான் தான். யார் உணர்ந்தா? எல்லாருமே உணர்ந்துட மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரும் உணர்ந்துட மாட்டாங்க. இன்றைக்கும் இப்போ நாமெல்லாம் போரிடக்கூடாது பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். போரிடுறது ஒரு முட்டாள்தனங்கிறது பட்டு தெரிஞ்சிச்சு. ஆனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் இன்னமும் ரஷ்யாக்காரன் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறான். உக்ரைன்காரங்கிட்ட இன்றைக்கி மடச்சாம்பிராணியாக இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சண்டை போட்டுட்டு தான் அதே மாதிரி முட்டாள்தனமாக இன்னும் அதே மாதிரி தான் சண்டை போட்டுட்ருக்கான். இன்னும் அதே பைத்தியகாரத்தனத்தோடு தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு போரிடுவது தப்பு, அமைதி தான் சிறந்தது அப்படின்னு உணர்ந்தவங்களும் இங்கே இருக்காங்க. பெரும்பான்மையானவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கார்கள். அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த அழிவு, நோய்கள், குற்றங்கள், போர், வன்முறை எல்லாவற்றையும் நாம் அழிவை நோக்கி போகிறோம் அந்த உண்மைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்ல. இது யார் முதல்ல கண்டுபிடிக்கிறா? அந்த கண்டுபிடிப்பு முதல்ல என்கிட்ட நடக்குது. அதனால தான் நான் மனித நிலையில் முழுமையடைகிற அந்த முதல் மனிதனாக நான் மாறுகிறேன். புரியுங்களா? யாராவது ஒருத்தட்ட தான் முதல்ல எல்லா விஷயங்களும் நடக்கும். அப்புறம் அது அதுக்காக எல்லார்ட்டையும் அந்த மாற்றம் நடக்கிற வரைக்கும் இங்கே யாரும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லார்ட்டையும் அந்த மாற்றம் நடக்காது. எப்படி மாற்றம் என்பது எப்படி வரும்னா, பிறக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே வரும். அதுதான் மாற்றம். நாம் நமது வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு மாறுவது என்பது ஒரு வகையான மாற்றம். அதை விட ஒரு வலிமையான மாற்றம் என்னென்னா, இந்த குழந்தைகள் பிறக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இயல்பாகவே வரும். அந்த மாற்றம் தான் இயல்பாகவே அவர்களுக்கு அவர்களிடத்தில் நடக்கிற அந்த மாற்றம் இருக்குல்ல, அதுதான் உண்மையான மாற்றம். அந்த மாற்றம் தான் இனிமே மனித வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அதனால் நான் இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.